இப்ப இருக்க காலகட்டத்தில நெறைய பேருக்கு இந்த YouTube இல்லன்னா Instagramல ஒரு இன்ஃப்ளூயன்சர் இப்படிப்பட்ட இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஐ திங்க் ஒரு 15 இயர்ஸ் பேக் கூட இத பத்திலாம் நம்ம யோசிச்சிருக்க கூட மாட்டோம். நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போதெல்லாம் கூட இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னே தெரியாம தான் விஷுவல் கம்யூனிகேஷன்லாம் படிச்சேன். பட் இப்போ லுக்கிங் பேக் ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்ற மாதிரி எல்லா டாட்ஸும் கனெக்ட் ஆகுது. ஆனா இந்த YouTube அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஃபுல் டைமா எடுக்க முடியுமா? YouTubeல நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்ய முடியுமா? செஞ்சா அதுல சம்பாதிக்க முடியுமா? இந்த மாதிரி நெறைய கேள்விகள் இருக்கும். ஸோ, அதுக்கு இதுதான் கரெக்ட்டான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு ரூல், ஒரு ப்ளூ பிரிண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. பட் ஒரு வேள த புக் ஷோ உருவான கதை அண்ட் அது நான் ஸ்டார்ட்டிங் எப்படி இருந்தது அப்படின்னு நெறைய இடத்துல பேசியிருக்கேன். நெறைய இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன். பட் அத தாண்டி ஆஸ் எ யூடியூபரா என்னோட ஜர்னி எப்படி இருந்தது? அண்ட் இப்போ வெறும் யூடியூப் மட்டும் தான் பண்றேனா? அதெல்லாம் சம்பாதிக்கிறேனா? அந்த மாதிரி நெறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா, அத பத்தின பதில்கள் எல்லாம் தான் இந்த பாட்காஸ்ட்ல இருக்க போகுது. ஸோ முதல்ல இந்த யூடியூப்ல ஒரு ஷோ பண்றது, இல்ல யூடியூப்ல ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி எதுவுமே தெரியாத ஒரு பீரியட்ல முத்துபடி என்னோட வைப்லெட் சீம்லெட் பார்ட்னர். அப்போ ரீல் இருந்து போச்சுன்னு பண்ணோம். ஸோ அப்போ அவர் எனக்கு கால் பண்ணி ஒரே ஒரு ஷோ ஒரு மாக் மாதிரி ட்ரை பண்ணி பாரேன் அப்படின்னு சொல்லும்போது நான் போய் ட்ரை பண்ணேன். பட் ஐ ஹேட் நோ ஐடியா. அதில ஒரு ஹோப்பும் கிடையாது. லைக் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு கிடைக்கணும் அப்படிலாம் கிடையாது. என்ன இது? எதுக்கு இது கூப்பிடுறாங்க? இது வொர்க் அவுட் ஆகுமா? ஆகாதா தாண்டி வாட் இஸ் திஸ் கல்ச்சர் மேன்? வாட் இஸ் திஸ் ஜாப்? அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. பட் அப்போ ஐ ஹேட் அ ஜாப் ஃபார் மை செல்ஃப். ஸோ இது கிடைக்குது, கிடைக்கல, வொர்க் அவுட் ஆவுது, ஆவல எதுவுமே எனக்கு பிரச்சனை இல்ல. பட் அப்பவே ரீல் இருந்து போச்சு வாஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஷோ. ஸோ அதில டு பி எ பார்ட் எப்படி இருக்கும்? அந்த மாதிரிலாம் யோசிக்கல. ஏன்னா எனக்கு நான் இந்த ஷோ பார்த்ததும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அத நான் போய் ட்ரை பண்றேன். அண்ட் திடீர்னு ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஹி இஸ் சேயிங் அந்த ஷோவே நம்ம ஏர் பண்றோம். நம்ம இப்ப கன்டின்யூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி செட். அண்ட் நான் அப்போ ரெகுலரா இந்த மாதிரி அப்பப்போ இவங்க ஷூட்ஸ் கூப்பிடும்போதெல்லாம் போய் பண்ணுவேன் மெட்ராஸ் சென்ட்ரல்ல. பண்ணும்போது ஆனா ஷூட் பண்ணும்போது ஜாலியா தான் இருக்கும். ஆனா ஏன் பண்றேன்? எதுக்கு பண்றேன்? எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இதுலேருந்து ஒரு ஐடென்டிட்டி எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தும் பண்ணவே இல்ல. ஆனா அதுக்குன்னு ஒரு 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 இல்ல 2000 அத விட கம்மின்னு நெனைக்கிறேன். தே யூஸ்ட் டு பே மீ அது ஒரு எபிசோடுக்கு இவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மாசத்துக்கு ஒரு 2 எபிசோடு, 3 எபிசோடு இந்த மாதிரி வி யூஸ்ட் டு ஷூட். ஸோ அது பண்ணி ஒரு பாயிண்ட்ல பார்த்தா கமெண்ட்ஸ்லாம் படிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். "ஸ்ரீரஞ்சனிவே மறுபடியும் வர சொல்லுங்க. யார் இந்த பொண்ணு? ச்சே கன்றாவி!" அந்த மாரிலாம் கமெண்ட்ஸ்லாம் நெறைய படிச்சிருக்கேன். ஸோ அதெல்லாம் படிக்கும்போது எனக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ச்சே நமக்கு இது வேணவே வேணாம். அப்பலாம் தோணுச்சு. ஆனா இருந்தாலும் ஐ வாஸ் என்ஜாயிங் த ப்ராசஸ். அந்த ரீல் இருந்து போச்சுக்குன்னு ஷூட் பண்ற அந்த ப்ராசஸ் வாஸ் லைக் சோ குட். ஸோ அதனால ஐ தாட் சரி நம்ம என்ஜாய் பண்றோம். நம்ம ஏன் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நான் கமெண்ட்ஸே படிக்கல. திடீர்னு முத்துப்படி வாஸ் சேயிங், "படி பார்த்தீங்களா? இந்த எபிசோட்ல நீங்க சூப்பரா பண்ணியிருக்கீங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க." அந்த மாரிலாம் சொல்லி ஆரம்பிச்ச ஜர்னி தான் யூடியூப் ஜர்னி. அப்படி காசோ இல்ல புகழோ இல்ல ஒரு ரெகக்னிஷனோ நான் தேடாத ஒரு இடத்துல இப்போ என்னோட கெரியரே அத பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படிங்கும்போது, இந்த ஜர்னி ப்ராபப்ளி கேட்கிறவங்களுக்கோ, இல்ல பார்க்கிறவங்களுக்கோ ஒரு இன்சைட் குடுக்கலாம். ஒரு யூடியூபரா நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு. ஆரம்பத்துல நான் ஆர்ஜேன்னு ஆரம்பிக்கும்போதே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்காது. நம்ம வாய்ஸ்லாம் என் வாய்ஸ நானே கேட்கும்போது, இதெல்லாம் ஒரு வாய்ஸா? நான் வேற ஆர்ஜேன்னு சொல்றேன். இதெல்லாம் ஒரு ஷோவா? அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். பட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆர்ஜேங்களுக்கு நுவான்சஸோ, இல்ல மத்த அந்த சீனியர் ஆர்டிஸ்ட் பண்ற விஷயங்களோ கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நான் பேசும்போது அந்த கான்ஃபிடன்ஸ் ஒண்ணு இருந்தது. அப்பதான் ஐ ரியலைஸ்ட் நம்ம ஒரு விஷயத்த கத்துக்காத வரைக்குமே, நமக்கு அது என்னதான் பண்ணணும்னு ஆசை இருந்தாலுமே, அது பண்றதுல அவ்ளோ செகண்ட் தாட்ஸ் இருக்கும். பட் ஒன்ஸ் அத பத்தின ஒரு சில விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டோம். அது நமக்கு தெரியும். அண்ட் அட்லீஸ்ட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரு அளவுக்கு நம்ம ஒரு கத்துக்குட்டி கிடையாது. ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போதே, நம்ம வொர்க்லயே அந்த ஒரு வித்தியாசம் தெரியுது. சேம் ஹேப்பன் டூ த புக் ஷோ. புக்ஸ்லயுமே ஒரு சில புக்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஷூ டாக் ஃபில் நைட் இருக்குல்ல, அந்த புக் படிக்கும்போது இதுல நமக்கு காசு சம்பாதிக்கணும்னு எல்லாமே பண்றதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நமக்கு பிடிச்ச விஷயத்துல எப்படி காசு சம்பாதிக்கிறது? ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ஃபிகர் அவுட் பண்ண ஆரம்பிச்சதுமே ஒரு சில புக்ஸ் படிக்கும்போது தான். ஸோ லேர்னிங்கிறது கன்டினியூவஸா
நம்மள ஒரு பெர்சனா மேம்படுத்துறதுக்கும், நம்ம வொர்க்க மத்த காம்படிஷன்ஸ்லேருந்து தவிர்த்து, நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஏத்த அளவுக்கு அப்கிரேட் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி லேர்னிங் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாதிரி நம்ம எதுல காசு சம்பாதிக்கிறோம், இல்ல லைஃப்ல நம்ம என்ன பண்ணணும்னு ஆசைப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல நெறைய ஸ்கில்ஸ் இருக்கும்ல. அந்த ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறதும் வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூடெமில வந்து ஒரு கிளாஸ் ஒண்ணு உண்டு. தி கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது படிக்கிற வரைக்குமே, ஐ மீன் அந்த கிளாஸஸ நான் வந்து எடுத்துக்கிற வரைக்குமே, ராப் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாரு. செம கியூட்டு. ஸோ அவரோட கிளாஸ நான் ஃபாலோ பண்ற வரைக்குமே, எக்ஸாக்ட்லி எனக்கு சோஷியல் மீடியால என்ன பண்றது? ஏன்னா எனக்கு வந்து கான்டென்ட் இல்லாம சும்மா ஒரு போஸ்ட்டோ, சும்மா ஒரு ரீல் ஜஸ்ட் பிகாஸ் அது போகும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு பண்றதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஸோ எனக்கு இந்த கன்டென்ட் தான் குடுக்கணும். ஆனா அதே சமயம் இது மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். எப்படி பண்றது? ஸோ லெட் இட் பி லைக் ஒரு இன்ஸ்டாகிராமா இருக்கலாம். இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ பெர்ஃபார்மன்ஸ எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா இப்பலாம் வந்து ஒரு ஆடே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம யூடியூப்ல. அது நம்பர் ஆஃப் வியூஸ் மாத்திரம் கிடையாது. அந்த வீடியோல இருக்கிற நெறைய இன்சைட்ஸ வச்சு தான் நமக்கு ஒரு ஆடே வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஸோ யூடியூப் எப்படி ஒர்க் பண்ணுது? இன்ஸ்டாகிராம் எப்படி ஒர்க் பண்ணுது? ஃபேஸ்புக் எப்படி ஒர்க் பண்ணுது? இந்த இடத்துலலாம் தான் இந்த புக் ஷோடைய வீடியோஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து எனக்கு பெருசா எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணலாம் பிடிக்காது அப்படின்னாலுமே, நம்ம ஒரு விஷயம் நல்லா பண்றோம்னா நெறைய பேருக்கு போய் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகணும்னு தான் நம்ம ஆசைப்படுவோம். ஸோ அத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஸ்கில் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ எனக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அதே மாதிரி நீங்க ஒரு பெர்சனாவோ, இல்ல ஒரு ப்ரொஃபஷனலாவோ உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூடெமில வந்து நெறைய கிளாஸஸ் இருந்தது. ஸோ அதில எக்ஸ்பர்ட்ஸோட கிளாஸஸ்ங்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. எஸ் இவங்க இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இவங்க இத பார்த்துட்டு ஒரு விஷயம் சொல்றாங்கங்கும்போது, அத கத்துக்கிட்டு ஃபாலோ பண்றதும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அண்ட் நெறைய நேரங்கள்ல எனக்கு புக் ஷோல இதெல்லாம் பண்ணணும்னு ஆசை இருக்குல. ஆனா இந்த மாதிரி கிளாஸஸ்க்கு அப்புறம் எனக்கு இது எப்படி டெவலப் பண்ண ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் ஒண்ணு கிடைக்குது. ஸோ நமக்கு பிடிச்ச விஷயம் தான் நம்ம பண்ணணும்னு ஆசைப்படுறோம். பட் அதிலேயே நம்மளால சம்பாதிக்கவும் முடியணும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மள டெவலப் பண்ணிக்கணும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரியும்னா, அதில வர கான்ஃபிடன்ஸே வேற. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கோல் இருக்கு. ப்ரொஃபஷனலி இல்ல பெர்சனலி ஒரு ஒரு ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கான கோர்ஸ யூ கேன் ஃபைண்ட் இட் ஆன் யூடியூப் இருக்கு. ஆல்ரெடி நீங்க ஒரு கோர்ஸ் இப்ப ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, அடுத்த கோர்ஸ்ல வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் உண்டு. அதையும் தாண்டி இப்ப எந்தெந்த கோர்ஸ்லாம் ட்ரெண்டிங்ல இருக்கு, அந்த மாதிரியான கைடன்ஸும் இருக்கு. ஸோ 2023ல எனக்கு ஒரு பெட்டரான பெர்சனா ஆகணும். பட் எனக்கு என்ன பண்ணணுங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு அப்படின்னா, அதுக்கான கைடன்ஸும் யூ கேன் அவைல் ஃப்ரம் யூடெமி. ஸோ கீழ அதுக்கான லிங்க் இருக்கு. ஆப்க்கான லிங்க். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒரு பாயிண்ட்ல லாக்டவுன் ஹேப்பன்ட் அண்ட் இந்த ஒரு சில சேஞ்சஸ் இருந்தது பரிதாபங்கள் சேனல்ல. அப்போ வந்து வைப்லெட் சேம்லெட் ஸ்டாப் பண்ண போறோம். எனக்குன்னு ஒரு யூடியூப்ல ஒரு ஸ்பேஸ் ஒண்ணு கிரியேட் பண்ணணும். எனக்குன்னு ஒரு ஷோ பண்ணணும் அப்படின்னா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு அப்பவும் வந்து என்னோட ஜாப் இருந்தது. ஸோ நான் அத பத்தி பெருசா யோசிக்கல. ஆனா ஒரு பாயிண்ட்ல ஜாபும் விடலாம் அப்படிங்கும்போது, ஓகே யூடியூபரா நான் பண்ற ஷோஸ் எதையாவது நம்பி இருக்க முடியுமா அப்படின்னா, ஸ்கெட்ச் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். ஸ்கெட்ச் வீடியோஸ்ல ஆரம்பத்திலேயே வந்து ஷோஸ் பண்ணும்போதே வந்து செம்ம வியூஸ் இருக்கும். லேக்ஸ்ல வியூஸ் இருக்கும். பிகாஸ் ஒரு ரெப்யூட்டட் சேனல்ல பண்றோம் அப்படிங்கும்போது நல்ல வியூஸ் உண்டு. அண்ட் 1 மில்லியன் வியூஸ்லாம் போகும். அது எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சம்வேர் எல்லாரும் ஆசைப்படுற அந்த நெறைய பேர் பார்க்கணும். அந்த வியூஸ் அது இருந்தது. ஆனா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு பார்க்கும்போது ஏதோ ஒண்ணு பயங்கரமா வந்து மிஸ் ஆச்சு. ஸோ யாரையோ நம்பி நான் இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கேன். பட் எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் வருவாங்களா? அது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீடியமா இருக்குமா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பதட்டத்தோட நெறையா இன்ஹிபிஷன்ஸோட, இன்செக்யூரிட்டீஸோட தான் இந்த புக் ஷோ வீடியோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் சடன்லி ஒரு நாள் வந்து சுதாகர் வந்து, "இது நம்ம தனியா ஒரு சேனல்ல போடலாம்." அப்படின்னும்போது இன்னும் பயம். அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு சேனல்ல எனக்காக ஆடியன்ஸ் பில்டப் ஆவாங்களா? அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ஐடியாவ நம்பி இறங்கலாமான்னும் தெரியல. ஆனா சம்வேர் அந்த போட்ட வீடியோஸ்க்கே வந்து நல்ல பாசிட்டிவான காமெண்ட்ஸ். ஸோ எனக்கு என்ன அதுலேருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகாதாங்கிறத நான் எத வச்சு மெஷர் பண்றேன். ஸோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருக்கு. நெறையா பேர் பார்ப்பாங்களான்னு தெரியல. ஸோ பார்க்குறவங்களுக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, அதுதான் எனக்கு தேவைப்படும் அப்படின்னா, திஸ் ஐடியா இஸ் ஆல்ரெடி சக்ஸஸ்ஃபுல். தி புக் ஷோ பொறுத்தவரைக்கும் என்னோட லைஃப் தனி, தி புக் ஷோ தனி அப்படின்னு இல்ல. சம்வேர் புக் ஷோ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பெர்சனலான ஒரு விஷயம்.
ஏன்னா என்னோட மூட் வந்து அந்த வீடியோஸ்ல கண்டிப்பா வந்து பிரதிபலிக்கும். ரஃப் நோட் நான் பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும்போதும் அதேதான். லைஃப்ல புக்ஸ் வந்து என்ன பயங்கரமா தூக்கி விட்டுருக்கு. பயங்கரமா என்ன செஞ்சிருக்கவும் செஞ்சிருக்கு. இது எல்லாமே த புக் ஷோவுடைய ஒரு ஜர்னி. ஒரு சில புக்ஸ் நான் பயங்கர ஹேப்பியஸ்ட் மூட்ஸ்ல இருக்கும்போது எடுத்து படிச்சுட்டு அழுன்னு அழ வச்சிருக்கு. சம்வேர் எனக்கு வந்து கேமரா வச்சாலும், கேமரா வைக்கலனாலும், மைக் வச்சாலும், மைக் வைக்கலனாலும் ஒரே ஆனந்தியா இருக்கேங்கிறனால எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒண்ணு இருக்கு. இது நம்ம வந்து பண்ணிட முடியும் அப்படின்னு தெரியும். ஏன்னா, இத நான் ஷூட் பண்றேன். ஷூட் பண்ணாம வந்து மத்த நேரம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் தான் இருக்கு. ஆனா, என் லைஃப்ல வந்து நான் ஃபீல் பண்ற பல எமோஷன்ஸ வெளியில கொண்டு வரதுக்கு வந்து தி புக் ஷோ அண்ட் எஸ்பெஷலி ரஃப் நோட் அப்படிங்கிற பாட்காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா, அ என்ன பத்தி எங்க வீட்ல பேசுறது, அதெல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளோ ஜாலியா இருக்கும். அப்புறம் அதே மாரியே வந்து அத ரீகால் பண்ணி பார்க்கறதுக்கு, என் லைஃப்ல இருந்த பீப்பிள், அவங்க என்னோட டே டு டே லைஃப்ல ஆட் பண்றது, அது எல்லாத்தையுமே வந்து ரஃப் நோட் சீரிஸ்ல வந்து நம்ம பேசினோம்ல. இப்போ வந்து ரஃப் நோட் மறுபடியும் வருது. அந்த ரஃப் நோட்ல இந்த தடவ நான் என்ன பத்தியே நெறைய ஒளறி கொட்டாம, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா என்ன சுத்தி இருக்கவங்களையும் ஒளறி கொட்ட வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அதாவது எனக்கு பிடிச்ச மக்கள், அவங்க ஏன் என் வாழ்க்கையில இருக்காங்க? அவங்கள பத்தி எனக்கு எல்லாமே பிடிக்குமா? எல்லாமே தெரியுமா? அப்டின்னா, அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா, கண்டிப்பா பிடிக்காத விஷயங்கள் இருக்கும். ஆனா, அவங்க கிட்ட இருக்க ஏதோ ஒரு விஷயம் தட் மேக்ஸ் மீ வாண்ட் டூ பி வித் தெம். தட் மேக்ஸ் மீ வாண்ட் டூ டாக் டூ தெம், மீட் தெம். இல்ல அவங்க பேசுறத எனக்கு கேட்கணும். அந்த மாதிரி நெறையா மக்கள் இருக்காங்க என் வாழ்க்கையில. என் வாழ்க்கையில நான் வந்து அனுபவிச்ச ஹேப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ், ஆ நான் கோ த்ரூ பண்ண நெகட்டிவான எமோஷன்ஸ், நான் மீட் பண்ண ரொம்ப டாக்ஸிக்ன்னு சொல்ல முடியாது. பட் என்ன ஹார்ம் பண்ண, மென்டலி ஹார்ம் பண்ண, நான் ஹார்ம் பண்ண விட்ட பீப்பிள், அந்த ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாமே ப்ராபப்ளி ஐ வென்ட் த்ரூ ஃபார் எ ரீசன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை நான் அத ஷேர் பண்ணா கேட்குற உங்களுக்கு, இல்ல பார்க்குற உங்களுக்கு, ஓ! ஓகே. அப்ப வி ஆர் நாட் அலோன் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அட்லீஸ்ட் ஒரு 100ல ஒருத்தருங்களுக்காவது ஐ அம் நாட் அன் ஆட் ஒன். நான் ஒரு வியர்டான பெர்சன் இல்ல. இதெல்லாம் வாழ்க்கையில எனக்கு மட்டும் நடக்கல. இது வந்து ஆனந்திக்கும் நடந்திருக்கு. இது நெறைய பேருக்கு அப்ப நடக்கும் தான் போல இருக்கே! அப்படின்னு அந்த ஒரு தாட் வரும். அந்த மாதிரி அப்படி ஒரு ஹோப்ல தான் வந்து ரஃப் நோட் இஸ் கோயிங் டூ பி பேக்.